ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு அப்படி தான் சொல்லி ஆகணும். அதுவும் இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்தவுடனே கேப்டனாக வந்த உடனே ஃபஸ்ட்டு ரூல்ஸ் போட்டாங்க. அதில் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணாங்களா கேட்டிங்கன்னா, அவங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணலை, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணல. கொடுமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார், பக்கத்தில் வந்து வியானா, துஷார், அதுக்கப்புறம் கமருதீன் எல்லாருமே இருக்காங்க. உரலை வந்துட்டு இடிச்சிட்ருக்காரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். அவரும் அந்த கேமரா பார்த்து சொல்லிட்டுருக்காரு, உங்கள் நடிப்பு அரக்கன் வந்துட்டு நடித்து பார்த்துருப்பீங்க, காதல் பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி உரலில் இடித்து பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு காமெடியாக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கானா வினத்துள்ள வந்தார். வந்து அவர் வந்து இடிக்க ஆரம்பித்தா, தனியாக இடிச்சிட்ருக்காரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். மற்றவங்களாம் போயிட்டாங்க. முடியல, முட்டி போட்டு தான் பண்ணிகிட்ருக்காரு. உட்கார முடியல, ஏன்னா உடம்பு கொஞ்சம் கனத்த ஆள், கால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால். அப்போ இவங்க லைட்டாக அப்படியே முட்டி போட்டு அப்படியே உட்காராரு. இவர் பின்னாடி இருந்து கானவனுக்கு கலாய்க்கிறார். உட்காராத பின்னாடி உண்டியல் தெரியுது. எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்க பாருங்க. இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். காமெடின்றது வேறு. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இதை தான் காமெடின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது காமெடி. அதுவும் இல்லாமல் இதை வந்து குழந்தைங்க பார்க்குற ஷோன்னு இவ்வளோ தூரம் சொல்லியும் இவங்க இப்போ சொல்லும்போது அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் என்னன்னு கேட்கும், உண்டியல் பின்னாடி தெரியுதுன்றாங்களோ, எதை சொல்கிறாருன்னு கேட்பாங்க. இதில் என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் தெரியுங்களா, கேப்டன் திவ்யா முன்னாடி தான் இதை சொல்கிறாரு. திவ்யா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்கே போச்சு இப்போ அந்த கோவம், அந்த கம்பீரம்? எல்லாரையும் கலாச்சி டிசிப்ளின் இல்லை, டெக்கோரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. அப்போ இது அங்கேயே வந்து சொல்லியிருக்கணும், ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறீங்களா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒன்றா பிடிச்சா புளியங்கும்பு, இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்காங்க நம்ம திவ்யா. ஒன்று ஃபுல் இதுவாக இருக்கணும், நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இல்லையா அவ்வளோதான். மற்றவங்கள மாதிரி 10-11 இது ஒன்று அப்படின்ற மாதிரி விட்டுட்டுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். இது வளரவே விடக்கூடாது. அதாவது கானாவினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் கலாய்க்கிறது, ஆபாச வார்த்தை கலாய்க்கிறது தான் வந்துட்டு, அதுவும் குறிப்பாக திவாகரை கலாய்க்கிறத இன்னுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணுற விஷயங்கள் ஏன்னு தெரியல. மற்றபடி அவர் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அவர் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்றது எதுவும் கலாய்க்கலையான்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் கலாய்ச்சார், அதெல்லாம் பெருசாகவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஆபாச வார்த்தைகள் பேசும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை தவிர்க்கணும். பட் எவ்வளோ தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாலும், போன வாரம் தான் அவ்வளோ சொன்னார், அதுக்கு முந்தின வாரம் சொன்னார், திரும்பவும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் 4 பேர் சிரிக்கும் போது அவருக்கு புத்துணர்ச்சி ஆகிடுது. அதை திரும்ப சொல்லணும்னு அவருக்கு தூண்டுது. என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யார் என்ன சொன்னாலும் திரும்பவும் இந்த கானா பண்ணுற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதேமாரி திவ்யா வந்து சொன்ன ஃபஸ்ட் ரூலை மீறுற விஷயங்கள் அவங்க முன்னாடியே நடக்குது. ஏன் திவ்யா கேட்கல? ஒருத்தர் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவர் என்ன வேணாலும் ஏளனமாக பேசலாமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.